அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 2026வது வருடம் அப்படின்றத பார்க்கும்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா 2026வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்து கட்சிக்காரர்களும் தங்களுடைய கூட்டணி குறித்தும் எப்படி வெற்றி பெற வேண்டியது அப்படிங்கிறத பற்றியும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சியை விட்டு மற்றொரு கட்சியை தாவி கொண்டும் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த வகையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா தாவேகா கட்சியில செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய பட்சத்துல செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் முதல் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அசைன்மெண்டின் காரணமா எடப்பாடிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் அரசியல் களத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கோட்டையன் நேற்றைய தினம் விஜய சந்தித்து பேசிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார். அன்று காலை 10 மணிக்கு இந்த இணைப்பு விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 10 மணிக்கு இந்த இணைப்பு விழா நடக்கிறது. மூத்த தலைவர் செங்கோட்டையன் விஜயுடன் இணைவது அதிமுகவுக்கு எந்த வகையான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியிலையும் பிரிந்தவர்களை கட்சியில இணைக்க போவதாகவும் சொல்லிவிட்டு போனார். அதிமுக முன்னாள் அமைச்சர் தாவேகாவில் இணைய போவதாக செய்திகள் கடந்த 3 நாட்களாகவே பரபரத்து வந்திருக்கிறது. நேற்றைய தினம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததுமே அதிமுக கொடிய தன்னுடைய காரில் இருந்து இறக்கிவிட்டார். இதற்கு பிறகு திமுக பாஜக கட்சிகள் செங்கோட்டையன தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியை கடைசி நடத்தியிருந்தாங்க. நேற்று முன்தினமே திமுக மூத்த அமைச்சர்கள் 2 பேர் தொடர்பு கொண்டு செங்கோட்டையனிடம் பேசினார்களா? திமுகவுக்கு வந்துவிடுங்கள், அமைப்பு செயலர் மாவட்ட செயலர் பதவி தர முதல்வர் ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனா செங்கோட்டையன் தாவேகாவில் இணையும் முடிவுல உறுதியாக இருப்பதாக அவர்களிடம் சொல்லிட்டாராம். நேற்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு அறைக்கு செங்கோட்டையன் வந்தபோது அவரை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசியிருக்கிறார். முதல்வர் தரப்புல சொல்லப்பட்ட முக்கிய தகவலை சொல்லியிருக்காரா. அப்போதும் செங்கோட்டையன் அமைதியாகவே இருந்திருக்காரா. பிறகு டெல்லியில தங்கியிருக்கும் நயினார் நாகேந்திரனும் செங்கோட்டையனுக்கு போனை போட்டு பேசியிருக்கிறார். அவசரப்பட வேண்டாம், டெல்லி கிளம்பி வாங்க, பிரதமர் மோடி அமித்ஷாவை சந்திக்க ஏற்பாடு செய்யற, பாஜகவில் சேர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் செங்கோட்டையன் மறுப்பு சொல்லிட்டாராம். இறுதியில் விஜய சந்தித்து பேச இன்று செங்கோட்டையனுக்கு இணைப்பு விழா உறுதியாகிவிட்டது. செங்கோட்டையனை பொறுத்தவரை ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பிரச்சார பயணத்தை வகுத்து தந்த அனுபவம் கொண்டவர். மேலும் குங்குமண்டல களத்தில் அவரது செயல்பாடு எப்போதும் அதிமுக தலைமைக்கு திருப்தியை மட்டுமே தந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் விஜயுடன் இருந்தார். அது தாவேகாவுக்கு பலம் சேர்ப்பதுடன் குங்குமண்டலத்தின் தாவேகா வாக்கு வங்கியும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதற்கு ஏற்றபடி மற்றொரு தகவலும் இணையத்தில் கசிந்து வந்திருக்கிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்த முடிவு செய்திருக்காரா. செங்கோட்டையன் கட்சியில் இணைய இருக்கக்கூடிய நிலையில் அவரது சொந்த மாவட்டத்திலேயே விஜயின் மக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக தமிழக அரசியலின் கவனத்தை பெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் 2ஆம் கட்டத்தை துவக்குகிறார். இப்படிப்பட்ட சூழல்ல ஈரோட்டில் விஜயின் மக்கள் சந்திப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த துவங்கிவிட்டது. இன்று செங்கோட்டையன் கட்சியில இணைந்ததுமே ஈரோடு கூட்டம் பற்றி செங்கோட்டையனிடம் விஜய் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஈரோடு மட்டுமல்ல, இனி விஜயின் அரசியல் பயணத்தின் திட்டங்களை செங்கோட்டையனே வகுத்து தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் தாவேகாவில் இப்போதைக்கு மூத்த தலைவர்கள் யாரும் இல்லாததால செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியில் 2ஆம் இடம் கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு எங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும்
செங்கோட்டையனை கூட நடத்தலாம், அந்த அளவுக்கு செல்வாக்கு தாவேக்காவில் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. ஒருவேளை மேற்கூறிய செயல்பாடுகள் செங்கோட்டையனுக்கு சாத்தியமானா அது அதிமுகவுக்கு, குறிப்பாக ஈரோடு அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் மறுக்க முடியாது. அதனால செங்கோட்டையனின் தாவேக்காவின் ஐக்கியத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார்? செங்கோட்டையனுடன் சில அதிமுக நிர்வாகிகள் செல்ல வாய்ப்புள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அவர்களை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறார் என்பதெல்லாம் தெரியவில்லை. இனி நாம இந்த விஷயங்கள்ல பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் முன்னிலையில் நடைபெற்ற எளிய விழாவில் செங்கோட்டையனும் அவரது 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் தாவேகா கொடியை ஏற்று கட்சியில் இணைந்தாங்க. நேற்று சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அவர் அதே நாள் மாலை பட்டினவாக்கத்தில் விஜயை சுமார் 2 மணி நேரம் சந்தித்து பேசியதை தொடர்ந்து முறையாக இணைப்பு விழா நடைபெற்றது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் பயணித்து வந்த செங்கோட்டையன் சசிகலா, பன்னீர்செல்வம், TTV தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் எடப்பாடி பழனிசாமியுடன் மோதலும் ஏற்பட்டிருந்தது. பசும்பொன்னில் நடந்த தெய்வ ஜெயந்தி விழாவில் அவர்களை சந்தித்து பேசிய சில நாட்களேயே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். இதற்கு முன்பு கட்சி தலைமைக்கு கெடு விதித்து பேசியதும் பழனிசாமியை கோபப்படுத்தியிருந்தது. தாவேகாவில் இணைந்த உடனேயே செங்கோட்டையனுக்கு கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இதையடுத்து அரசியல் தலைவர்கள் பலரிடம் தாவேகாவில் அவர் இணைந்தது குறித்து கேள்வி கேட்கப்பட்டு வந்துட்டிருக்கு. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு செங்கோட்டையன் இணைப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு என்னிடம் ஏன் கேட்கிறீங்க, அவரிடமே கேளுங்க என கோபமாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி இழப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஆனா கொங்கு பகுதியில் அதிமுகவின் அடித்தளம் பலவீனமடைய வாய்ப்பு உள்ளதாக தாவேகா இது மிக முக்கியமான வெற்றியாக அமைந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தீவிரமாக பேசப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் எம்ஜிஆரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் என செங்கோட்டையன் பேட்டியும் அளித்திருந்தார். அதிமுகவில் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கருத்து தெரிவித்திருந்தேன் அப்படின்னும் எல்லோரிடமும் பேச வேண்டும் என்றுதான் நான் தேவ ஜெயந்திக்கு சென்றேன். 50 ஆண்டு காலம் கட்சியில் உழைத்ததற்கு எடப்பாடி எனக்கு கொடுத்த பரிசு தான் உறுப்பினர் பதவி என கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நாளுக்கு நாள் தேர்தல்களும் சூடு பிடிக்க துவங்கிவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 28 தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களின் மாபெரும் ஆதரவுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி வீரத்தில் அமர்வார் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். தமிழ்நாட்டு மக்களிடம் தற்போது ஒரு புதிய எண்ணம் எழுந்திருக்கிறது. புதியவர்கள் ஆள வேண்டும், தூய்மையான ஆட்சி வேண்டும் என்ற எண்ணம். அதற்கு இளவல் விஜய் தலைமையிலான தாவேகாவே பதிலாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார். தாவேகாவில் இணைந்து ஒரு நாளே ஆன நிலையில் செங்கோட்டையன் விஜயை புகழ்ந்து பேசியிருந்தார். விஜய் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். மக்கள் தானாக முன்வந்து ஆதரவு தராங்க. இது 2026 புரட்சியாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிமுகவில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் பயணித்த அனுபவத்தை தாவேகாவுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு உறுதியளித்திருந்தார். அதிமுகவில் இருந்து விரைவில் வேறு தலைவர்கள் தாவேகாவில் இணைய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு யார் யார் இணைவார்கள் என்பதை தற்போது சொல்ல முடியாது. சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தானாகவே பலர் வருவார்கள் என்று புன்னகையுடன் தவிர்த்து கொண்டார் செங்கோட்டையன். மேலும் தாவேகாவின் வளர்ச்சி குறித்து பேசிய அவர் கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தாவேகாவுக்கு அமோக ஆதரவு கிடைத்து வந்துட்டு
2026 வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும் அப்படின்னு முடித்து கொண்டார். செங்கோட்டையனின் இந்த உறுதியான பேச்சு தாவேகாவினரிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.